ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் செந்தில். ஸோ எனக்கு நான் ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையாகவே இருக்குது. மோஸ்ட்லி டைரக்டர் ஆகணும். நமக்கு தோன்ற கதையை நம்ம திரையில் காட்டணும். அதனால் மக்களோட மைண்டில் ஏதாவது ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும். அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி ஏதோ சம்திங் அவங்கள ஒரு ஐ ஓப்பனிங் விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசையாகவே இருக்குது. ஸோ நான் இன்ஜினியரிங் முடித்ததுக்கு அப்புறத்துலேருந்து நான் நிறையா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறையா டுட்டோரியல்ஸ் பார்க்குறது, ஃபிலிம் இன்டர்வியூஸு பார்க்குறது, ஸோ எல்லாமே என்னென்ன பிளாக்ஸ் படிக்கிறது, நோ ஃபிலிம் ஸ்கூல் அந்த மாதிரி நிறையா உள்ளக்க போட்டுக்கிட்டே இருக்கிறது. இட்ஸ் லைக் நான் ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் மாதிரி என்னை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ எங்கெல்லாம் ஈவெண்ட்ஸ் நடக்குது, சென்னையில் நிறையா ஈவெண்ட்ஸ் நடக்கும், பியூர் சினிமா, கூகை அந்த மாதிரிலாம். ஸோ அங்கே அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது, வேறு எங்கெங்கெல்லாம் இது நடக்குதோ எல்லா இடத்துக்கும் போகிறது, இது பண்ணுறது, இன்ஃபர்மேஷன் மட்டுமே போட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் மிஷ்கின் அவரோட ஒர்க் ஷாப் போயிருந்தேன், டைரக்டர். அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் ஒரு 500 கிளாசிக்ஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ் படிச்சுக்கணும், வேரியஸ் லாங்குவேஜஸ், வேரியஸ் ஆத்தர்ஸோடதை. அப்புறம் 100 கிளாசிக் படங்கள் பார்த்துருக்கணும். அப்புறம் 50 கிளாசிக் நாவல் ரீட் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஒரு ஆத்தரோட எல்லா ஒர்க்ஸும், ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருந்தாருன்னா நான் ஃபிக்ஷன், நாவல், ஃபிக்ஷன் எல்லாத்தையும் ரீட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் படித்து முடிச்சோன்னே உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும்ல, அதுலேருந்து ஒரு ஆத்தரை சூஸ் பண்ணி இது பண்ணணும். அதே மாதிரி படத்துலேயும் அப்படி தான், ஒரு டைரக்டர் சூஸ் பண்ணி அவரோட எல்லா ஒர்க்ஸையும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தாருன்னா, டாக்குமெண்ட் எடுத்திருந்தாருன்னா, இல்லை புக்ஸ் எழுதியிருந்தாருன்னா அது மாதிரி பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதணும். ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு நீங்கள் எக்யூப் ஆகிருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். தென் அதே டைமில் வெற்றிமாறன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் தி எண்ட் அப்படின்னு நீங்கள் போட்ட உடனே உங்களுக்கும் லைஃபுக்கும் உண்டான இடைவெளி குறைஞ்சிருது. நீங்கள் லைஃப்பை வாழவே மாட்டீங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் லைஃப் எல்லாமே உங்களுக்கு கதையாக தான் தெரியும், உங்கள் படத்துக்கான சீன்ஸாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ எனக்கு இது 2 விஷயமும் நான் சிமிலரான டைம்லைன்ஸில் நான் கேட்ட உடனே, ஆமாம்ல, இப்போ நம்மளும் அந்த மாதிரி தானே இருக்கோம். ஸோ அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் லைஃப்பை வாழுங்க, சினிமா டெக்னிக்ஸை கற்றுக்குங்க, பட் லைஃப்பை வாழுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லைஃப்பை வாழ்கிறதுனா என்னென்னா, நிறையா பீப்புளை மீட் பண்ணணும், நிறையா அவங்கள அப்சர்வ் பண்ணணும், சிச்சுவேஷன்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்குது, ஒரு மனிதரோட வாழ்க்கை ஏன் அப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரி எப்படி சொல்கிறது, அவங்க வாழ்க்கை ஏன் அப்படி இருக்கிறதுக்குன்னு நமக்கு குறைஞ்சபட்சம் இது பண்ணணும்னா, அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ராம் சார் அவர் சொல்லியிருப்பார், என்னென்னா ஒரு மனுஷங்களை நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும், அதுக்கு இந்த லிட்ரேச்சர் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த ப்ராசஸில் தான் நானும் கொஞ்சம் லிட்ரேச்சர் இதெல்லாம் நான் மக்களை பார்க்குறது, மக்கள்கிட்ட புதுசாக இருக்க நபர்கள்ட்ட போய் பேசுகிறது, ரொம்ப லிமிட்டடாக இருந்தாலும் நான் என்னோடய கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த ப்ராசஸ் ஸ்லோ தான். நீங்கள் கேட்டால் என்ன இவ்வளோ நாளாக அப்படின்னு கேட்பீங்க. அது என்னோடய லேசினஸும் இதில் அடங்கி இருக்க ஒரு விஷயம். ஸோ இது பர்ஃபெக்ஷனிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கிறதுனால தான் இது தள்ளி போட்டுக்கிட்டு ரீசன் சொல்லிட்டு போகிறது அப்படின்னு இருக்கலாம். ஸோ இப்படி போயிட்டு இருந்த நேரத்தில் நான் ஒரு எட்டெக் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சென்னையில். ஸோ அங்கே நிறையா லைக் மைண்டட் பீப்புள், அந்த ஆஃபீஸே ஒரு பயங்கர என்ன சொல்கிறது, க்ரியேட்டிவிட்டிக்கான ஊற்று இருந்த ஆஃபீஸ். அவ்வளவு யங் மைண்ட்ஸ், அவ்வளவு நம்ம என்னன்னாலும் பேசலாம், க்ரியேட்டிவான விஷயங்களுக்கு அவ்வளோ இது இருக்கும். ஸோ அப்படி இருந்த டைமில் புது செட் ஆஃப் ப்ராஜெக்ட் ஒன்று வந்துச்சு. அதுக்கு நிறையா புது செட் ஆஃப் பசங்களை ஹையர் பண்ணாங்க. அந்த பசங்களும் பயங்கர எந்தூசியாஸ்டிக்காக இருந்தாங்க. ஸோ அப்படி அதில் நமக்கு நிறையா லைக் மைண்டட் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு, நீங்கள் வெறும் பேசிகிட்டு தான் இருக்கீங்க, நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த விஷயங்களும் கொஞ்சம் கான்ட்ரடிக்ட் ஆச்சு. கான்ட்ரடிக்ட் சென்ஸ், நம்ம இன்னும் ரெடி ஆகலை, நமக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியணும். நான் எப்படி பார்க்குறேன்னா, சினிமா ஒரு டூல், அந்த டெக்னிக்ஸை நம்ம யாருனாலும் கற்றுக்கலாம். இப்போ ஒரு பேனா இருக்குது, பாலுமகேந்திரா அவர் சொல்லுவார்,
பேனா பார்க்கர் பேனாவில் எழுதுனா தான் நல்ல கவிதை வரும் அப்படி கிடையாது. பேனா எந்த பேனாவில் தான் கவிதை வரும். ஸோ பேனா இஸ் ஜஸ்ட் அ டூல். ஸோ அதில் நீ என்ன எழுதுகிற அப்படிங்கிறது தான் உன்னோட க்ரியேட்டிவிட்டி இருக்குது. அதுக்கு நமக்கு நிறைய பயிற்சி வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் கேமராவும் ஒரு டூல் தான், சினிமாவும் ஒரு டூல் தான். அதெல்லாம் டெக்னிக்ஸ் தான். அதை நம்ம யாருனாலும் ஈஸியாக கற்றுக்கலாம். நெட்டில் ரிசோர்ஸஸ் இருக்குது. பட் அந்த டூல்ஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன காட்ட போகிறோங்கிறது அது நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி, நம்மளோட பர்சனாலிட்டி, அதெல்லாம் சார்ந்த விஷயம். நமக்கு இப்போ பயிற்சி வேணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. ஸோ சரி, இவ்வளோ நாள் நம்ம ஆயிடுச்சு. அவங்களும் சொல்கிறாங்க ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே. நான் வந்து சரி ஷார்ட் ஃபிலிம்னு எடுத்துக்க வேணாம், நம்ம அதை ஒரு ப்ராக்டிஸ் ஃபிலிம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் ஃபிலிம் பண்ணலான்ட்டு நான் ஒரு அரை மனதோடு ஒப்புக்கொண்டு விட்டேன். சரி, நம்மலாம் பண்ணலாம். அது எப்படி இருக்கணும்னா எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்குமே அதை அந்த இதில் ஒர்க் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒரு லேர்னிங் இருக்கணும், எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கணும் அப்படின்னு தான் என்னோடய தாட்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் ஷார்ட் ஃபிலிமுக்கு நான் நிறையா கதை யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். பட் அது பண்ண வேணாம் ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு நானும் ஒரு மெயினான காரணமாக தான் கூட இருந்திருக்கேன். ஸோ நான் வந்து மேக்ஸிமம் வந்து எனக்கு அந்த பப்ளிக்கில் போய் க்ரௌடில் போய்ட்டு ஷூட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு பெருசாக எனக்கு கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் கதை யோசிக்கிறது எல்லாமே வீட்டுக்குள்ளே ஒரு ரூம்குள்ளே நடக்கிற மாதிரி அந்த மாதிரி கதையாகவே, அதாவது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தான் யோசிப்பேன். இப்போ என்கிட்ட என்ன இருக்குது அதை வச்சு நம்ம கதை பண்ணலாம். இப்போ என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவனுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இருந்துச்சுன்னா அந்த குவாலிட்டியை வச்சு நம்ம என்ன கதை பண்ணலாம். இப்போ அவன் நல்லா பாடுவான், இப்போ அவன் நல்லா க்யூப் சுற்றுறான் அப்படின்னா அந்த குவாலிட்டியை வச்சு நம்ம என்ன ஸ்டோரி பண்ணலாம். அப்படி தான் எனக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கேன். இப்போ எங்கள் ஒரு ரூம் இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரூம் இருக்குன்னா அங்கே வச்சு என்ன பண்ணலாம், அப்படி தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குமே தவிர கதை பண்ணிவிட்டு அதுக்கான லொக்கேஷன்ஸ் தேடி போகிறது எனக்கு அது இதுவாக இல்லை. அதுவும் இல்லாமல் நான் டாக்மா 95 அந்த ரூலில் வேறு எனக்கு அந்த ரூல் பயங்கரமாக அந்த மூமெண்ட்டு எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான மூமெண்ட். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இருக்க ரிசோர்ஸஸை வச்சு நீங்கள் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தால் தான் நீங்கள் க்ரியேட்டிவாகவே ஆக முடியும், அந்த க்ரியேட்டிவிட்டிக்கான ஊற்று வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்புறம் நான் வந்து கலர் தியரி அதை பற்றிலாம் வந்து நிறையா பார்த்துக்கிட்டு இருந்த டைம், நிறையா வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தப்போ பியூர் சினிமா அப்படின்னு புக் ஷாப் இருக்குது சென்னையில். அவங்க வந்து நிறமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு போட்டாங்க. எனக்கு அந்த புக்கை வந்து நான் அந்த லைப்ரரியிலேருந்து அங்கே புரட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு என்னென்னா கலர்ஸை வச்சும் இவ்வளோ ஸ்டோரி டெல் பண்ணலாமா, ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு இமோஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு பயங்கர ஒரு ஆச்சரியம் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய அதெல்லாம் பார்த்தப்ப தான் அந்த புதுப்பேட்டை படத்தில் வந்து கலர்ஸை வச்சு எப்படி இது பண்ணியிருப்பாங்க, அப்புறம் ஆயுத எழுத்து படத்தில் கலர்ஸை வச்சு எப்படி இது பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி நிறையா படத்தில் கலர்ஸை வச்சு நிறையா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பேன். அது வந்து சூப்பராக கலர்ஸை வச்சு போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ ஒரு கிளாசிக்கல் மியூசிக் வச்சு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நான் பார்ப்பேன், ஒவ்வொரு கலருக்கும் எப்படி எமோஷன் மாறுது அப்படின்னு. எனக்கு அதை பார்த்தோன்னே நமக்கு இந்த மாதிரி நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம்னா அந்த ஒரு ஆஸ்பெக்டை நம்ம டச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அப்புறம் நான் இந்த எட்ட கம்பெனியில் இங்கே சேர்ந்தப்போ என்னாச்சுன்னா வந்து அவங்க ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணாங்க. அவங்க இன்ஹவுஸாகவே பண்ணாங்க. அது பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு அது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். என்ன சொல்கிறது சார், நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். இங்கே நம்ம மாதிரி இருக்க பசங்க வந்து அவங்க ஒரு வெப்சீரிஸே எடுத்து முடிச்சுட்டாங்க. சிம்பிளாக அது பேர் ரேடியோன்னு சொல்லிட்டு, ஒரு ரேடியோவில் ஒரு சிக்னல்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட், சவுண்டு ரிலேட்டட் அந்த மாதிரி நம்ம ஒரு பேசிக்காக நான் அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே சார் நம்ம இப்போ ஒரு சின்னதாக ஒரு ரேடியோ வச்சுட்டு அது இது பண்ணி ஒரு 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 வெப்சீரிஸே அவங்க க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ நம்மளும் இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருந்துச்சு. இந்த கலர் தியரி ஒன்று தோணிட்டு இருந்துச்சு, இந்த வெப்சீரிஸு கான்செப்ட் ஒன்று இந்த மாதிரி பண்ணணும், இந்த ஒரு ஒரு சின்ன ஆப்ஜெக்டை வச்சு நம்ம ஒன்று ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. அதுக்கப்புறம் என் ரூம்மேட்டு எங்கள் ஆஃபீஸ் ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்து நாங்கள்லாம் ஃப்ளாட்டில் தங்கியிருந்தோம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில். அங்கே கீழே இன்னொரு ரூமில் அந்த பையன் தங்கியிருந்தான். அவன் ரூமுக்கு ஒரு நாள் போனப்போ வந்து அவன் வந்து ஒரு பல்பு ஒன்று மாட்டியிருந்தான். ஸோ அந்த பல்பு பார்த்திங்கன்னா வந்து கலர் சேஞ்சிங் பல்பு, அது ஸ்மார்ட் பல்பு. எனக்கு அப்போ ஸ்மார்ட் பல்ப்னால் என்னென்னு தெரியாது. அவன் போனால் ஒரு மாதிரி டிம்மாக இருந்துச்சு, அப்புறம் லைட் மாறிச்சு. ஆனால் கேட்டேன், என்னடா இது இப்படி வச்சுருக்கேன், என்ன இது அப்படின்னு கேட்டப்போ அவன் என்ன சொன்னான், ஸ்மிட்ச்னு ஒரு இதுரா அப்படின்னு அவன் ஃபோனில் ஆப்பு காமிச்சான். இதில் போய் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணால் கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா
சேஞ்ச் ஆச்சு. அப்புறம் அதில் ஆப்ஷன் இருக்குது, நான் இப்போ பாட்டு போட்டேன்னா அந்த பாட்டுக்கோட இதுக்கேற்ற மாதிரி அதுக்கு இது பண்ணணும்னு சொல்லி அவன் போட்டு காமிச்சா இதாச்சு. எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு, செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா கலர்ஸும் மாறுது, ஆர்ஜிபி பல்பு எல்லா கலர்ஸும் நம்ம வச்சுக்கலாம், அந்த நம்ம கலர் டெம்பரேச்சரும் நம்ம கூட்டிக்கலாம், இது பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்த உடனே சரி, இப்போ ஏற்கனவே 2 விஷயம் இருக்குது, இப்போ இந்த 3ஆவது விஷயமும் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 3 விஷயம்தான் இந்த ஒளி அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கான கருவாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போ நான் அதில் சொல்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ இந்த பல்பை நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம், அது இன்னும் 400 500 தான் இருக்கும். ஸோ அதை நம்ம இது பண்ணிடலாம். நம்மக்கிட்ட ஒரு ரூம் இருக்குது, அந்த வெப் சீரிஸில் ரேடியோ வச்சு பண்ணாங்க, நம்ம பல்பை வச்சு பண்ணலாம், அவங்க சவுண்டை வச்சு ப்ளே பண்ணிப்பாங்க, நம்ம லைட்டை வச்சு ப்ளே பண்ணலாம், நம்ம கலர்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ கலர் தியரி இதெல்லாம் வச்சு இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸை வச்சு நம்ம ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக இந்த பசங்க இவங்க வந்து நியூ ஜாயின் இந்த பசங்க வந்து அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு என்னை புஷ் பண்ணாங்க. அதில் முதல் காரணம் ஃபெட்ரிக்னு ஒரு பையன். ஸோ அந்த பையன் பயங்கரமாக புஷ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க, பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னான். சரி, நானும் அந்த பர்ஃபெக்ஷனிசம் அது எல்லாத்தையும் போட்டுட்டு சேர்றா பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டோரியெல்லாம் யோசித்து அதெல்லாம் போய் ஒரு டிராஃப்ட் ஒன்று எழுதி முடிச்சிட்டேன். அவன் டைம் கொடுத்துருந்தான், ஒரு வாரத்துக்குள்ளே ஸ்கிரிப்ட் எழுதி முடிக்கணும் அப்படின்ட்டு. நான் வந்து டெட்லைன் இருந்தால் தான் ஒர்க் பண்ணுன்ற ஆள். டெட்லைன் இல்லாட்டி நான் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துருப்பேன். சரி பண்ணலாம், இன்னும் மெருகேற்றுறேன்னா என்னன்னு தெரில, இன்னும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி வந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டேன். ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு நான் பசங்கக்கிட்ட வந்து அந்த கதையை சொல்ல வந்த உடனே, அந்த ஐடியாவை சொன்ன உடனே ஒரு பையன் சொன்னான், இந்த மாதிரி இந்த கதை ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் பேர் சொன்னான். எனக்கு கேஸ்பர் நோயோட ஒரு படம், லா சம்திங் ஏதோ ஒரு படம் சொன்னான். எனக்கு அது கேட்ட உடனே எனக்கு அப்படியே ஒரு ஆஃப் ஆகிடுச்சு. ஐயோ என்னடா ஏற்கனவே இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அவங்க எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன ஏற்கனவே இவர் இந்த படம் பார்த்துட்டு தான் எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த படம் என்னன்னே தெரில. அப்புறமா தான் சரி பரவாயில்ல, கேஸ்பர் நோய் எடுத்தால் அதை அவரை எடுத்துகிட்டு போகிறாரு, நம்ம என்ன இதுதான் பண்ணுறோம், நம்ம சும்மா ப்ராக்டிஸ் தானே பண்ணுறோம், சரி பரவாயில்ல பண்ணலான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம். அப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கப்ப நவீன் ஒரு பையன், அந்த பையன் வீட்டில் தான் வந்து நாங்கள் போய் ஷூட் பண்ணுறதாவே இருந்துச்சு. ஸோ அவன் வந்து என்ன சொன்னான்னா நிறைய கான்ட்ரடிக்ஷன் சொன்னான். ஆக்சுவலாக அந்த கதை எழுதினப்போ இந்த கதை வந்து கோவிட் டைமில் நடக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அவன் சொன்னான், ஏன் இந்த டைமில் தான் நடக்கணுமா, வேறு டைமில் நடக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். அது ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் வந்து எல்லோரும் சரி கதை எல்லோரும் ஓகே சொல்லியாச்சு, இது எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு சொல்லிவிட்டு ஷூட் டே வந்துருச்சு. அன்றைக்கி காலையில் 9:10 மணிக்கிட்ட நாங்கள் போயிட்டோம், எல்லோரும் வந்துட்டாங்க. ஒரு பையன் இந்த ஃபெட்ரிக் அப்படிங்கிற அந்த பையன் வந்து சோனி ஆல்ஃபா கேமரா வச்சுருந்தான், R3 வச்சுருந்தான். இன்னொரு பையன் வந்து யோகேஷ், அந்த பையன் இன்னொரு கேமரா கொண்டு வந்தான். அப்புறம் சண்முகம் ஒரு பையன், அந்த பையன் வந்து லைட் கொண்டு வந்தான், LC200 ஏதோ ஒரு லைட்டு, எனக்கு லைட்டு என்ன பேர் எனக்கு சரியாக தெரில, இப்படி ஸ்டிக் மாதிரி இருக்கும், அதில் வந்து லைட் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை கொண்டு வந்தோம்னா, அப்புறம் வேறு யார் இருந்தான், நந்தா இருந்தான், அதுக்கப்புறம் அரவிந்த் இருந்தான், நவீன், பிஸ்மில். ஸோ இவங்களாம் இருந்தாங்க. இன்னும் வேறு யார் இருந்தான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, யாராவது விட்டுருந்தா சாரி. ஸோ இவங்களாம் இருந்தோம். இது ஆக்சுவலாக வந்து 2022 நடந்தது, இப்போ ஒரு 3 years ஆயிடுச்சு. ஸோ நான் என்னோடய மெமரிஸ்லேருந்து தான் இதை சொல்கிறேன். இதை நான் மெயினாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் பெங்களூரில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து நிறையா என் கூட ஆஃபீஸ் கொலீக்ஸ் வந்து நிறையா நார்த் இந்தியன் பசங்களாம் இருக்காங்க. ஸோ வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமே வந்து நான் வந்து இது டயலாக் இல்லாத ஷார்ட் ஃபிலிம். ஸோ வந்து டயலாக் இல்லாத ஷார்ட் ஃபிலிம் இவங்ககிட்ட காமிச்சு இவங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு நான் கேட்கணுன்னு நிறைய பேர் ட்ரை பண்ணேன். நிறைய பேர் சொன்னால் அவங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு, அது சொல்ல வந்த விஷயத்தை அவங்க கன்வேவும் அவங்களுக்கு புரியவும் செய்யுது. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சரி பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு சின்ன லெவலில் நமக்கு இதை பண்ணுறோம், அது வேறு ஒரு லாங்குவேஜே புரியாத ஒருத்தவங்களுக்கு கூட நம்ம விஷுவல்ஸ் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து புரிய வச்சுருக்கோம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அப்படியே ஒரு பையன்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தப்போ, அந்த பையன் மகாராஷ்டிரா, அந்த பையன் சொல்லிகிட்டு இருந்தப்போ இந்த கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன், எப்படி இந்த ஷார்ட் ஃபிலிம் உருவாச்சு இதெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தேன்னா அவன் பயங்கர என்தூசியாசம் ஆகிட்டு. ஸோ இதை கேட்டோடனே எனக்கும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு தோணும், இவ்வளோ விஷயம் இருக்கா, இது இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு ஐடியா வந்துச்சு, ஆமாம் கரெக்டு தானே, இதை வேணால் டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சரி இந்த ஃபுல் ப்ராசஸ் என்னோடய ஐடியாவிலேருந்து எண்டு வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத என்னோடய மெமரிஸ்லேருந்து நான் சொல்கிறேன். 1-2 மிஸ் ஆகலாம், இல்லை
ஏற்ற இறக்கமாக ஏதாவது நான் சொல்லலாம். ஏன்னா அதுலேருந்து நான் சொல்கிறேன். ஸோ இது ஒரு ஹோல்சமாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவோட மெயின் விஷயம். ஸோ இந்த ப்ராசஸை நான் டாக்குமெண்ட் பண்ணேன் இந்த வீடியோவில். முடிஞ்சால் என்கிட்ட ஏதாவது பழைய ஃபுட்டேஜஸோ இதுவோ இருந்துச்சுன்னா அந்த கிளிப்ஸை வந்து வேணால் நடுவில் போகிறேன். பிடிஎஸ் பெருசாக இருக்குமான்னு தெரில. ஒரு பையன் எடுத்தான், பட்டு அது இருக்குமா என்னன்னு தெரில. நான் ட்ரை பண்ணி பார்க்க இருந்தால் நான் போடுறேன். ஸோ அப்படியாச்சு. ஸோ ஷார்ட் ஃபிலிமும் கதை எழுதியாச்சு. ஷூட் டே வந்துருச்சு. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ப்ராப்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டோம். என்னாச்சுன்னா கேமரா பண்ணுறது வந்து ஃப்ரெட்ரிக்கோட கேமராவில் தான் பண்ணலான்ட்டு இருந்தோம். அவன் வந்து கேமரா வச்சுட்டான். அங்கே என்னாச்சுன்னா என்னோடய மோட்டிவ் வந்து எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோடய மெயின் மோட்டிவாக இருந்துச்சு. ஸோ நான் எல்லோரும் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பேப்பரில் எழுதிட்டேன். நான் கதையெல்லாம் அன்றைக்கி காலைல சொல்லிட்டேன். அப்பையும் வந்து அந்த நவீன் அந்த பையன் வந்து அவன் கான்ட்ரடிக்ஷனாகவே இருந்தான். அதை ஏன் நீ வந்து கொரோனாவில் நினைக்கிற இது பண்ணுற, டயலாக் இல்லாமல் பண்ணுன்னு சொன்னால் நான் டயலாக்லாம் நிறையா வச்சுருந்தேன். ஏன்னா டயலாக் இருந்தால் நீ எங்கே டப் பண்ணுவேன், டப்பிங்லாம் சரியாக இது பண்ண முடியாது, டயலாக் இல்லாமல் பண்ண அப்போ தான் நம்ம ப்ராக்டிஸாக இருக்குன்னு அவன் சொன்னான். எனக்கு அதில் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லாமே இருந்துச்சு. எனக்கும் ஏன்னா டப்பிங் பண்ணதான் இப்போ நான் என்ன சொன்னேன்னா ஃபோனில் இது கேமராவில் என்ன ஆடியோ வருதோ அதை வச்சே பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு பெரிய சின்னதாக ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் மேட்டுக்கு கடைசியில் வந்து சரி நம்ம எடுப்போம், அப்புறமா இதில் பார்த்துக்கலாம், நான் வாய்ஸ் ஓவர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். வாய்ஸ் ஓவர்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. வாய்ஸ் ஓவர் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோடய இது ஒன்று. ஏன்னா சினிமா வந்து விஷுவல் மீடியம், வாய்ஸ் ஓவர் எங்கே தேவையோ அங்கே மட்டும் தான் போடணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. சரி நான் அதை எல்லாத்தையும் உடச்சிட்டு சரி நம்ம பண்ணுறோம், இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பண்ண வேணாம், ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுவோம், பண்ணதுக்கப்புறமா அதெல்லாம் பார்த்துக்கலாம், பண்ணாமலே நம்ம பெர்ஃபெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்குது இதுக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு சரண்டர் ஜோனுக்கு வந்துட்டேன். இருந்தாலும் அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி மொனமான்ட்டே இருந்துகிட்டே இருந்தான். கரெக்டாக அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகாமலே இருந்துகிட்டே இருந்தான். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஷூட் போக ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக இதில் என்ன பெரிய ஹைலைட்னால் நானே நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டது தான் ஒரு பெரிய தவறான விஷயமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்தளவு நடிக்க தெரியாது. அதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது இல்லாமல் நான் பயங்கர இன்ட்ரோவர்ட்டட், கூச்ச சுபாவம், அத்தனை பேர் முன்னாடி நடிக்கணும். டைரக்டர்னால் கூட நம்ம டைரக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டைரக்ட் பண்ணிட்டு ஆக்ட் பண்ணுறதுங்கிறது பயங்கர கஷ்டமான வேலையாக இருந்துச்சு. ஏன்னா அதையும் பார்க்கணும், இதையும் பண்ண, நடிக்கவும் செய்யணும், எமோஷனும் கரெக்டாக வரணும், டைம் போயிட்டுருக்கு, எல்லோரும் நமக்காக வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அது என்ன சொல்கிறது, யாருமே காசுக்கு கொடுத்துலாம் வரல, எல்லாம் சும்மா ஃப்ரீயாக தான் வந்து பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரு லேர்னிங்காக இருக்கணுங்கிறது தான் மெயின் எய்மாக இருக்குது. இப்போ வந்து எனக்கு என்ன ஹேண்டில் பண்ணேன்னு தெரியல. அங்கே என்ன ஷார்ட் வைக்கணும்னு கூட எனக்கு தெரியல. அங்கே பார்த்தா கேமராமேன் இருக்கிறப்ப மற்ற இன்னொரு பையன் இப்படி ஷார்ட் வைங்க அப்படின்னு சொன்னான். அந்த லைட்டு வச்சுருக்க பையன் அவன் இப்படி ஷார்ட் வைங்க அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து சரி இப்படியும் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே ஒரு ஸ்டாண்டே எடுக்க தெரில. எனக்கு அதை பார்த்த உடனே இந்த கேமராமேன் அந்த ஃபெட்ரிக் அவன் டென்ஷன் ஆகிட்டான். இங்கே யார் டைரக்டரு அப்படின்னு கேட்டான். நான் தான் டைரக்டரு அப்படின்னு. அப்போ நீங்களே ஷார்ட் சொல்லணும், ஏன் அவங்களாம் ஷார்ட் சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு சரி அவங்களும் இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்படி கிடையாது, நீங்கள் தான் இது பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு அன்றைக்கி நாள் ஃபுல்லாமே வந்து ஒரு மாதிரி சரியில்லாமல் அப்படியே போய் அந்த டே வந்து அப்படியே முடிஞ்சிடுச்சு. ஸோ ஒரு வழியாக என்னமோ எடுத்து ஒரு பாதி அந்த நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பல்பு மாட்டின கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வந்துற வரைக்கும் அதில் எடுத்திருப்போம், பல்பு மாட்ட வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி சாயந்தரம் திருப்பி அந்த நவீனோட பயங்கரமாக சண்டே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஷார்ட்லேயுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் ஃபெட்ரிக்கு உட்காந்து யோசித்தோம், சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா ப்ராப்ளத்தையும் உட்காந்து அனலைஸ் பண்ணோம். எனக்கு இத்தனை பேர் இருந்தால் நடிக்க வர மாட்டேங்குது, அதுதான் ஃபஸ்ட்டு பிரச்சனை. ஏன்னா ஃபஸ்ட்டு போர்ஷன் கூட நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம், இதில் அந்தளவுக்கு நடிக்க வேண்டிய தேவை கம்மியாக தான் இருந்துச்சு, ஏதாவது வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். செகண்ட் போர்ஷனில் நிறையா நடிக்க வேண்டிய போர்ஷன் இருக்குது. ஸோ எல்லோரும் இருந்தேன்னா நான் நடிக்க மாட்டேங்கிறேன். ஸோ அப்போ ஏன் நிறையா பேர் இருந்தால் நடிக்க மாட்டேங்கிறேன், க்ரௌடு இருக்குது, நான் க்ரௌடும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணேன், கம்மியான பீப்புளை மட்டும் வச்சுக்கலாம். எத்தனை பீப்புள்னால் இப்போ எவ்வளோ பேர் இருந்தால் இதுக்கு கண்டிப்பாக தேவையாக எத்தனை பீப்புள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். கேமராமேன் வேணும், கண்டிப்பாக கேமரா எடுக்க கேமராமேன் வேணும், அப்புறம் நடிக்கிறதுக்கு நான் வேணும் ஒன்று, அப்புறம் அந்த பல்பை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ இந்த 3 பேர் தான் கண்டிப்பாக நெசசரி. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம், 3 பேர் மட்டும் வச்சுட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாச்சு. அப்புறம் அந்த பையன் சொல்லிட்டான், ஷார்ட் டிவிஷன் இல்லாட்டி நான் கேமராவே தொட மாட்டேன் அப்படின்னு கேமராமேன் சொல்லிட்டான். சரி அப்புறம் சொல்லிட்டு அன்றைக்கி காலைல 9 வரைக்கும் வந்துட்டு 1.5 மணி நேரம் உட்காந்து ஷார்ட் டிவிஷன் போட்டேன்.
எல்லா சீனுக்கும் 40 ஷாட். நான் கிட்டத்தட்ட 40 ஷாட்டு கிட்ட நான் போட்டேன். எல்லாம் போட்டுட்டு என் ஃபோன் கேமராவில் வந்து எப்படி எப்படிலாம் மூவ்மெண்ட் இருக்கணுங்கிறதையும் நான் கேப்சர் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டேன். என்ன ஷாட்டுங்கிறது மேலே ஷார்ட் நம்பர் போட்டேன், வரிசையாக போட்டுட்டு 3 பேர்த்துக்கும் உட்காந்து நான் சொன்னேன், இங்கே பாரு இந்த ஷாட்டுக்கு நான் எப்படி கேமரா பண்ண போகிறோன்னு அந்த ட்ராயிங்கை காமிச்சிட்டேன், ஷார்ட் டிவிஷன் ட்ராயிங்கை. அப்புறமா ஃபோன்லேயும் காமிச்சிட்டேன், இந்த மாதிரி தானே நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேன்னு எல்லாத்துக்கும் புரிஞ்சு 3 பேர்த்துக்குமே என்னென்ன ஷாட்டு எப்படிங்க என்ன பண்ண போகிறாங்க ஃபுல் ஐடியா வந்துருச்சு. அதுக்கப்புறம் 11 மணிக்கு ஆரம்பித்தோம். 7-7:30க்குள்ளே 40 ஷாட்டிங் கிட்டத்தட்ட எடுத்துட்டோம். ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. எனக்கு அதை பார்த்தோன்னே பிளானிங் பண்ணிட்டு பண்ணால் எல்லாமே கரெக்டாக போகுது. இம்ப்ரவைஸ் சின்னதாக இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்கோம். பட் அது டக்குன்னு போச்சு. எனக்கு முடித்தோடனே அன்றைக்கி நைட்டு ஷார்ட்டு முடிச்சுட்டு கடைசி சீன் முடித்ததுக்கப்புறம் லிட்ரலி ஒரு ஆர்காஸ்மிக் ஃபீலிங் தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம பேப்பர் ஒன்று எழுதி வச்சு அட்லீஸ்ட் இவ்வளோ பேரை வச்சாவது நம்மளால் பண்ணிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும்போது அது ஒரு வேறு லெவல் ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ இதுக்குனால என்னாலே கொஞ்சம் நடிக்கவும் முடிஞ்சுச்சு. கொஞ்சம் அடுத்தவங்க என்ன நினப்பாங்க அப்படிங்கிற அந்த தாட் இல்லாமல் என்னால் நடிக்கவும் முடிஞ்சுச்சு. ஸோ அப்புறம் வேறு என்ன, நடிக்கிற இந்த ஷார்ட் டிவிஷன் போட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு பார்ட்லலாம் வந்து நாங்கள் என்ன சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்ட்டு கொஞ்சம் அப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த சாங்ஸ் கரெக்டாக மெர்ஜ் பண்ணுறது, கொஞ்சம் லாங் ஷார்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம், வேறு ஆங்கிள் இது பண்ணோம். அப்புறம் அந்த சங்கின் எக்ஸ்பிரஸ் ஷாட்டு, அப்புறம் அந்த 360 அந்த மைக்கேல் பே ஷாட்டு, இப்படி ஒன்றா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து நிறையா லேர்னிங்ஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணணும். எடிட் பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பிளான் இருந்துச்சு. என்னென்னா வந்து இது ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் போகலாமா இல்லை வாய்ஸ் ஓவர் இல்லாமல் போகலாமா என்ன பண்ணுறதுங்கிறது எடிட்டில் நிறையா விஷயம் மாறிச்சு. ஆக்சுவலாக இந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, நான் ஆக்சுவலாக இனிஷியலாக யோசித்த கதையை நான் சொல்கிறேன். என்னென்னா இந்த கேரக்டர், இந்த ப்ரோட்டகனிஸ்ட் கேரக்டர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் கெத்தாக எல்லாரையும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்க ஒரு டைப் ஆஃப் ஆள். நாங்கள் காலேஜ் படிக்கிறப்போ எல்லாத்துக்கும் ப்ராங்க் பண்ணுவோம், பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருப்போம். காலேஜே கொஞ்சம் அப்படி இருக்க மாதிரி ஆள். ஆனால் அந்த ஆள் நான் கிடையாது. அதுதான் பெரிய பிரச்சனை. கேஸ்டிங் தப்பான கேஸ்டிங், நாங்கள் நடிச்சிருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்க ஒரு ஆள் வந்து இப்போ அவன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஊரில் இருந்தான், மதுரை மாதிரி ஒரு ஊரில் இருந்துட்டு இப்போ சென்னைக்கு வேலைக்கு வந்திருக்கான். வேலைக்கு வந்திருக்க டைமில் கோவிடுன்ட்டு லாக்டவுன் போட்டாங்க. அவன் ஊருக்கும் போகல, இங்கே லாக்டவுனில் மாட்டிக்கிட்டான். அவன் தனியாக அவன் ரூம் மேட்ச் எல்லாம் ஊருக்கு போயிட்டான். இவன் ஒருத்தன் மட்டும் தனியாக இருக்கான், ரூமில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது அவனுக்கு அன்றைக்கி பர்த்டே வருது. ஸோ பர்த்டே வரப்போ வந்து அவன் குரூப்பில் எல்லோரும் மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அப்போ அவனுக்கு காலிங் பில் வருது. அன்றைக்கி தான் அவன் குளிச்சுட்டு போகிறான். இப்போ பார்த்தா வெளியே ஒரு கிஃப்ட் இருக்குது. கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா பல்பு இருக்குது. அவன் பல்பை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போகிறான், அவங்க கிளாஸ் குரூப்பில் போட்டுட்டு என்னென்னா எல்லாத்துக்கும் பல்பு கொடுப்பேன், எனக்கே பல்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். சொன்னோடனே அவன் ஆக்சுவலாக என்ன நினச்சிட்டான்னா, நம்ம நிறைய பேருக்கு பல்பு கொடுத்துட்ருக்கோம், என் கிஃப்ட்டுக்கு என் பர்த்டேக்காக வந்து இவங்க பசங்க ப்ராங்க் பண்ணுறேங்கிற பேரில் லாக்டவுனில் அந்த கர்ஃப்யூவையும் தாண்டி இவங்க வந்து கிஃப்ட்டை வச்சுட்டு போயிருக்காங்க, நம்ம சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவன் நினச்சிக்கிட்டான். ஸோ இது ஆக்சுவலாக வந்து இது கொஞ்சம் இல்லாஜிக்கல் தான். எப்படி ஒரு பல்பு வரும்ன்ட்டு நான் கொஞ்சம் சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துட்டேன். ஒரு பல்பு வந்து வருது அப்படிங்கிற மாதிரி வச்சிட்டோம். ஆனால் வந்து அப்போ அவனுக்கு ஸ்மார்ட் பல்பு இருக்க மாதிரிங்கிறது, ஸ்மார்ட் பல்பு இருக்குன்னு தெரியும், பட் வந்து அதை வச்சு கொஞ்சம் ப்ளே பண்ணியிருக்கோம். அப்போ ஏஐலாம் இன்னும் பெருசாக வராத காலகட்டம். இப்போ இருக்க மாதிரி ChatGPTலாம் வந்து முன்னாடி யாரால இதை எடுத்தது. ஸோ அந்த பல்பை மாட்டினோடனே இவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த பல்பு வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவன் என்ன எமோஷனில் இருக்கானோ அந்த எமோஷனை வந்து அது அந்த லைட் வந்து கலர் மாறுது அப்படின்னு இருக்கான். கோவமாக இருந்தானா ரெட்டுன்னு மாறுது, எல்லோவாக இருந்துச்சுன்னா ஹாப்பியாக இருந்தால் எல்லோயிஷாக மாறுது, அப்புறம் கொஞ்சம் சேடாக இருந்தானா கொஞ்சம் ப்ளூவாக மாறுது, அந்த மாதிரி பர்பிளாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹானியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ சில சீன்ஸ்லாம் கட் பண்ணிட்டோம். கொஞ்சம் இது ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி படமாக இருக்கணும், குடும்பங்கள் கொண்டாட படம், சில சீன்ஸ்லாம் கட் பண்ணிட்டோம். ஸோ அப்புறம் வந்து இதெல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது, நம்ம எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி பல்பு மாறல, பல்பு என்ன கலர் இருக்குதோ அந்த எமோஷனுக்கு தான் நம்ம மாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சுதாகர்னு வருது, சுதாரிச்சுக்கிறான். ஓகே. அப்போ அந்த ரியலைசேஷனுக்கு அவன் வரும்பொழுது அவன் கனவு வழியாக அவன் சப்கான்ஷியஸ்லேருந்து அது வருது. அவன் பல்புன்ட்டு அது சார்ந்த இமேஜஸ்ஸு, பாட்டு, படம், டைலாக்ஸ்லாம் வருது. வந்தோடனே தான் அவன் எந்திரிக்கிறான். எந்திரிச்சோடனே அங்கேயும் கொஞ்சம் இல்லாஜிக்கல் தான், சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துட்டோம். ஆஃப் ஆகிருக்க பல்பு எப்படி ஆன் ஆகும்,
அது நாங்கள் லிபர்ட்டி எடுத்துட்டோம். ஸோ அப்புறம் ஆன் பண்ணி பார்க்குறோம், ஆஃப் பண்ணி பார்க்குறோம், ஆஃபே ஆக மாட்டேங்குது, பல்ப் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அப்புறம் வெளியே போய் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம், அப்போ இதாக இருக்குது. அப்புறமா என்ன பண்ணுறான், கீழேருந்து ஒரு கட்டை எடுத்து பல்ப் உடச்சிட்றான். அவ்வளோதான், பல்பு முடிஞ்சிச்சு. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, நான் கடைசியில் நான் வாய்ஸ் ஓவர் போட்டிருக்கேன். வாய்ஸ் ஓவர் போட வேண்டிய இதுவே போடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இது வரைக்கும் புரியாதான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எங்கள் ரிலேட்டிவ்ஸ், எங்கள் சித்தி ஒருத்தவங்களாம் இருக்காங்க, அவங்கலாம் படம் பார்த்துட்டு, எங்கள் அம்மாலாம் படம் பார்த்துட்டு அவங்களுக்கு பெருசாக புரியல. நீ கடைசியில் அந்த வாய்ஸ் ஓவர் சொன்னேல, அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நிறையா பேர் வந்து கொஞ்சம் நம்மள மாதிரி ஏஜ் குரூப்பில் இருக்க பசங்கள்லாம் வந்து அவங்கள ஃபஸ்ட்டு எனக்கு புரிஞ்சிச்சு, ஏன் அந்த வாய்ஸ் ஓவர் போட்டால் அதுதான் கெடுக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, புரியாதவங்க அந்த கடைசி போர்ஷனை பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சவங்களுக்கு அவங்க ஃபஸ்ட்லேயே பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறம் வந்து பல்ப் உடச்சிட்டான். இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத பார்த்தா, அடுத்து வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று கிஃப்டாக வருது. அது பார்த்தா இப்போ இன்னொரு ஃபார்மில் அது வருது. ஸோ வந்து இதை நம்ம அது ஒரு மெட்டஃபரிக்கலாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லைஃப்பில் வந்து நம்ம சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளை மீறி சில விஷயங்கள் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு. இதை நான் வேறு எந்த ஆஸ்பெக்ட்லேயும் சொல்ல, நம்ம பிரெயினை நம்ம வச்சுக்கலாம். பிரெயின் நமக்கு சில விஷயங்கள் நம்ம இது நாங்கள் அடிக்ஷன் அந்த மாதிரியோட கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சிகரெட் தானே அடிக்கிறோம், ஒரு தம் தானே அடிக்கிறோம், மீன் ஒரு தாட்டி குடிக்கிறோம் அப்படின்னு நினச்சா, குடியை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். சார் குடி தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த டோபமின் செக்ரேஷன் இதுக்கு பயாலஜிக்கல் கெமிக்கல் ஆஸ்பெக்ட்குள்ளே போனீங்கன்னா, நியூராலஜி அப்படி அதில் போனால் இன்னும் நமக்கு நல்லா டீட்டெயிலாக தெரியும். அந்த கெமிக்கல் இம்பேலன்சஸை வச்சு நம்ம பேசலாம், பிரெயினோட ஆக்டிவிட்டீஸை வச்சு நம்ம பேசலாம், அப்படி போகலாம். ஸோ இதெல்லாம் எடிட் பண்ணாமலே ரொம்ப நாள் கிடந்துச்சு. இது என்ன மாதிரி எடிட் பண்ணிட்டு அப்போ வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்னா இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டான்னு தெரில, அவங்க வந்து ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் வச்சாங்க. அதில் நம்ம விக்னேஷ் சிவன் அவர் டைரக்டர், அவர் தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக ஜட்ஜாக இருந்தார். ஸோ அதுக்கு நீங்கள் காம்படிஷன் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க, ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அனுப்பணும்னு சொன்னாங்க. எனக்கு டக்குன்னு ஒரு ஸ்பார்க் வந்துச்சு, இது நம்ம எடிட் பண்ணாமல் ரொம்ப நாளாக கிடக்கு, நமக்கு தான் டெட்லைன் இருந்தால் ஒர்க் பண்ணுவோம்ல, ஸோ இதை வேணால் வச்சு நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து நியூட்ரலாக தான் இருக்குது, இதை வந்து நம்ம அது கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்போ அந்த பல்பு வந்து நம்ம ட்ரக்கு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சு பார்த்தா, இதை நம்ம இது பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு நைட்டில் உட்காந்து, அது ஒரு லாஸ்ட் டேட் போட்டிருக்கப்போ நான் ஒரு 2 நைட் உட்காந்து எடிட் பண்ணி இதெல்லாம் போட்டு எடிட் பண்ணி அனுப்பிச்சிட்டு அவங்க ப்ரைஸ் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு எப்படி ப்ரைஸ் வரும், ஒரு சின்னதாக ஒரு நப்பாசை தான், எதிர்பார்த்த மாதிரியே ப்ரைஸ் வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அந்த ட்ரக் ஃப்ரீ அந்த வாய்ஸ் ஓவரை எடுத்துகிட்டு நான் ஜென்ரலாக ஒரு வாய்ஸ் ஓவர் போட்டேன். அதாவது காமனாக எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் போட்டு அப்லோட் பண்ணிட்டேன் யூடியூப்பில். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ். ஸோ இதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஸ்டோரி முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே வந்து எங்கேஜிங்காக வச்சுக்கணும், எங்கேஜிங்காக ஸ்க்ரீன் ப்ளே எழுதணும். அப்படியே எழுதுனதுக்கப்புறம் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி மொத்த க்ரூ மெம்பர்ஸ்க்கும் என்ன ஷார்ட் எடுக்க போகிறோங்க, ஷார்ட் டிவிஷனுங்கிறத ஒரு பக்கா பிளானோடு போகணும். முடிஞ்சால் அந்த ஸ்டோரி போர்டு போட்டுடணும், இல்லாட்டி ஃபோனில் கூட இது பண்ணிக்கிறோங்க. அதெல்லாம் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா அது நான் லைவாக இது பண்ணதுக்கப்புறம் எனக்கு அது பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏன்னா டிஃப்ரென்ஸ் எனக்கு நல்லா இது ஃபஸ்ட்டு டே எப்படி பண்ணோம், போன வாரம் எப்படி ஷூட் பண்ணோம், அடுத்த வாரம் எவ்வளோ குயிக்காக முடிஞ்சு அப்படிங்கிறது. அடுத்து வந்து எடிட்டிங்கில் நீங்கள் தான் பேச முடியும். எவ்வளோ தான் எடுத்து முடித்தாலும் எடுத்த ஃபுட்டேஜ்லேருந்து நீங்கள் கதை எடுக்கணும். நான் நினச்சிருந்தேன், நான் நிறையா ஃபுட்டேஜை மிஸ் பண்ணிட்டேன், நிறையா லெங்க்த்தே போச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் கிட்ட வந்திருக்கேன். இது 15 நிமிஷம் 20 நிமிஷம் கிட்ட போச்சு. நான் சுருக்கி எல்லாத்தையும் 7 மினிட்ஸ் கிட்ட கொண்டு வந்துட்டேன். ஸோ எங்கேஜிங்காக இருக்கணும், ஏன்னா ஆடியன்ஸுக்கு வந்து எங்கேஜிங்காக இருக்கணும். ஏன்னா நம்ம படத்தை எவ்வளோ நாளாக பார்க்கலாம், ஆனால் ஆடியன்ஸ் பார்க்குறது அந்த பெர்ஸ்பெக்டிவும் யோசிக்கணும். அந்த காலை நம்ம தான் எடுக்கணும். அது லெங்க்த்தாக இருக்க போகிற படமா இல்லை இது படமா, அப்ஜெக்டிவை யோசித்து இது பண்ணணும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட் வந்துச்சு. அடுத்து ஆக்டர்ஸ் கிட்டேருந்து கரெக்டான கேஸ்டிங் பண்ணணும். இது சரியான நபர்களை போடணும். நான் சரியான நபர் இல்லை, வேறு யாராவது இன்னும் நல்லா நடிக்கிறவங்க ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா இந்த இதை இன்னும் நல்லா எமோஷ்னலாக கன்வே பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அது ஒன்று. அப்புறம் வேறு என்ன, எடிட், சவுண்ட் டிசைன், கொஞ்சம் சவுண்டெலாம் நல்லா எஸ்எஃப்எக்ஸ்லாம் போட்டு மியூசிக்லாம் போட்டு கரெக்டாக அதெல்லாம் பண்ணிங்கன்னா இது பண்ணிடும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிச்சு. அண்டு இதை வச்சு நாங்கள் அடுத்து இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம். பட் அதுவும் இன்னும் கிடக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா ப்ராக்டிஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிவிட்டு
ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுவேன்னு நம்பிக்கை இருக்குது. பண்ணுவோம், நம்புவோம். தேங்க்யூ. பீஸ் அவுட்.